ஹாய்ங்க. இது வந்து அக்டோபர் 9ஆம் தேதி எடுத்த வீடியோ தான். மணி வந்து ஒரு 1 மணிக்கிட்ட ஆகுது. நான் ஜிம் தான் வந்திருக்கேன். அவங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ வீட்ல இருந்து தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. பாப்பா 2 பேருமே ஸ்கூலுக்கு வந்து போயிட்டாங்க. இன்னைக்கு ஈவினிங் வந்து ஸ்ருதிக்கு வந்து கான்சர்ட் இருக்குது ஸ்கூலில். ஸோ அதுக்கு வந்து போகணும். அப்புறம் வந்து கருப்புளுந்து வச்சு ஒரு அடை ரீசன்ட் டேஸாக பண்ணி சாப்பிட்டுட்ருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதோட ரெசிபியுமே வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து இந்த ஜிம்மெல்லாம் போகிறாங்க, ஃபஸ்ட் டைம் போகிறாங்க அப்படின்னா ஒரு 2-3 நாள் போவாங்க. போயிட்டு கொஞ்சம் உடம்பு வலிக்கிற மாதிரி இருக்கும். யூசுவலாகவே ஜிம் போனோம் அப்படின்னா உடம்பு வலிக்க தான் செய்யும். இப்போ நான் வந்து டெய்லி போயிடுவேன். 5 நாளும் போவேன். வீக்கெண்ட் போகமாட்டேன். இப்போ 5 நாள் போகிறப்ப எனக்கு சனி ஞாயிறு 2 நாள் முடிச்சுட்டு நான் மண்டே போவேன் இல்லையா? மண்டே ஒர்க் அவுட்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர்றப்ப நைட்டெல்லாம் எனக்குமே இந்த கால் கையெல்லாம் வலிக்க தான் செய்யும். அப்படியெல்லாம் வலி இருந்தாலுமே நம்ம ரெகுலராக வந்து ஜிம்மெல்லாம் போயிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் அந்த வலியெல்லாம் வலிக்காது. நம்ம ஜிம் போகிறதுக்கு உண்டான அந்த பலன் வந்து தெரியும். முக்கியமாக இப்போலாம் ரீசன்ட் டேஸாக எல்லோரும் சொல்கிறது வந்து லேடீஸ் வந்து ஜிம்மெல்லாம் போகணும், வெயிட்லாம் நல்லா தூக்கணும் அப்படி தான் சொல்லிகிட்ருக்காங்க. பட் எங்களோட ஜிம்மில் வந்து நிறைய பெரிய பெரிய வெயிட்ஸ்லாம் இருக்காது. இருக்கிறத வச்சு தான் நான் வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணுவேன். கண்டிப்பாக வந்து இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணுறப்ப ஸ்டார்டிங்கில் வார்ம் அப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து இந்த கூல் டவுன் பண்ணாமல் நம்ம ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். நான் ஜிம்முக்கு வந்து ஒரு 11 மணி அப்படின்றப்ப டெய்லி வந்து ஜிம் போயிடுவேன். ஆனால் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் 11 மணிக்கு போக முடியலை. அதனால் 1 மணிக்கு தான் வந்து ஜிம்மே வந்து கிளம்புனேன். எங்களோட ஜிம்மில் வந்து ஈவினிங் ஒரு 6 மேலே, காலையில் ஒரு 6:30க்கு மேலே பயங்கர க்ரௌடாக இருக்கும், கூட்டம் அதிகமாக இருக்கும். அந்த டயத்தில் கண்டிப்பாக நான் ஜிம் போகவே மாட்டேங்க. யாருமே இல்லாதப்போ போனால் தான் எனக்கும் கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஜிம் தான் இது. ஜிம்முக்கு போக முன்னாடி வந்து இந்த வெள்ளரிக்காய், அப்புறம் நெல்லிக்காய், கருவேப்பிலை, புதினாலாம் போட்டு ஒரு ஜூஸ் குடிப்பேன். அது வந்து ஒரு 10-10:30க்கு குடிச்சிட்டு அப்படியே நான் ஜிம் கிளம்பிடுவேன். ஆனால் இன்றைக்கி நான் லேட்டாக தானே போனேன். ஸோ லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு தான் போனேன். லஞ்சு சாப்பிட்டோன்னே ஜிம் போகக்கூடாது. ஒரு 1 மணி நேரமாவது கண்டிப்பாக கேப் இருக்கணும். அதனால தான் வந்ததுக்கப்புறம் சரி இந்த ஜூஸ் குடிச்சிடலாம் அப்படின்ட்டு இதை வந்து போட்டுட்ருக்கேன். இந்த நெல்லிக்காய் வந்து ஃப்ரோசன் நெல்லிக்காய். அதனால தான் வந்து அதை குவீஸ் பண்ணோம் அப்படின்னா தண்ணியாக வருது. இதை கட் பண்ணாலுமே தண்ணியாக தான் வரும். இந்த புதினான் கொத்தமல்லி இந்த 2மே வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவு நான் எடுத்துப்பேன். வெள்ளரிக்காய் வந்து 1 எடுத்திருக்கேன். நெல்லிக்காய் வந்து 6 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த இவ்வளோ தான் இருந்துச்சு. இதோட வீட்டில் வந்து காலி. இந்த வீக்கெண்ட் வந்து இந்தியன் ஸ்டோர் போகிறப்ப தான் நான் வந்து நெல்லிக்காய் வாங்கி வைக்கணும். இந்த ஜூஸை வந்து குடிக்க முன்னாடியே இதை ஃபுல்லாக கலட்டி வாஷ் பண்ணி வச்சுருவேன். ஒரு டைம் இப்படி தான் நெல்லிக்காய் அந்த ஜூஸ் போட்டு தான் ஜூஸரை வந்து கலட்டாமல் ஜூஸை குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் வாஷ் பண்ணேன். பட் என்னால் அதை ஓப்பனே பண்ண முடியல. அந்த பிளேடு அப்படி தனித்தனியாக எடுக்கவே முடியலை. 2 நாள் தண்ணியிலே ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறமும் எடுக்க முடியல. இந்த தேங்காய் எடுப்போம் இல்லையா, அதை வச்சு தட்டி தட்டி தான் எடுத்தேன். அதனால் அந்த ரிஸ்கெல்லாம் இப்போ எடுக்கிறதே இல்லை. ஜூஸ் போட்டேன் அப்படின்னா இம்மீடியட்டாக அதை கழுவி வாஷ் பண்ணிவிட்டு தான் ஜூஸையே குடிக்க போகிறது. ஸ்ருதிக்கு வந்து கொஞ்சம் தமிழ் ஹோம்ஒர்க்கு இருந்துச்சு. சரி அது என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் அதை வந்து பார்த்துட்ருந்தேன். காலையிலே வந்து நேற்றே வந்து சொல்லியிருந்தா தமிழ் ஹோம்ஒர்க் இருக்குது பார்த்து வைங்கம்மா அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து முன்னாடி இது மேலே டேபிள் மேலே வைடா அப்படின்னா தான் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு. அதனால் டேபிள் மேலே இருந்ததுனால அதை தான் வந்து கொஞ்சம் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்துட்ருந்தேன். இன்றைக்கி வந்து ஷிபானி கொஞ்சம் லேட்டாக தான் வருவாள். அவள் வந்து கிளப்பில் இருக்கா. அதனால் கொஞ்சம் லேட் ஆகும்மா வர்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா. அதனால தான் வர்றது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து சாதம்லாம் வடித்து வச்சேன். மத்தியானம் வந்து இப்போ நான் வந்து இந்த அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கிரேவியாக காய் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னா அதுவே சாப்பிட்டுப்பாங்க 2 பேரும். இன்றைக்கி மத்தியானம் வந்து பச்சைப்பயிறு கிரேவி பண்ணியிருந்தேன்.
அது வந்து 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். எப்படி பண்ணாலும் ரொம்ப பிடிக்கும். இந்த டைம் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருந்தேன். அதனால் நாங்கள் அதையே சாப்பிட்டுக்குறோம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஷிபானிக்காக கைக்குத்தல் அரிசியும் ஸ்ருதிக்காக ஒயிட் ரைஸும் வந்து பண்ணிட்டேன். எங்களுக்கு வந்து தக்காளி சட்னி வந்து பண்ணி வச்சாச்சு. கருப்பு உளுந்து அடை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது எனக்கும் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என் சின்ன பொண்ணுக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஷிபானிக்கு கொஞ்சம் பிடிக்காது. ஆனாலும் வீக்லி ஒரு 2 தடவை அவங்கள வந்து சாப்பிட வச்சுருவேன். இன்றைக்கி வந்து எனக்கு டின்னருக்கு வந்து கருப்பு உளுந்து அடை தான். ஸோ வந்து கருப்பு உளுந்தை வந்து ஒரு 8 மணி நேரமாவது நம்ம ஊற வச்சுக்கணும். ஊறிட்டுருக்கு. ஒரு 3/4 கப்பு போட்டிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து இதை நம்ம அரைச்சிடலாம். 1 கப்பு போட்டிங்க அப்படின்னா அதில் மொத்தம் வந்து 6 அடை வருங்க. ரொம்ப கம்மியாக தான் வரும். ஏன்னா அடை மாதிரி நம்ம திக்காக தட்டுவோம்ல, அதனால் கம்மியாக தான் வரும். இது இந்த மாதிரி நீங்கள் ஆர்கானிக்கே வாங்குனீங்கனாலும் இந்த மாதிரி க்ரீன் கலரில் தான் இருக்கும். ஸோ பயப்பட வேணாம். சில பேருக்கு பயமாக இருக்கும்ல, என்னடா அது உளுந்து வந்து இந்த கலரில் இருக்கே அப்படின்ட்டு. ஸோ அதனால் பயப்படலாம் தேவையில்லை. இதனால் ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கலாம். புளிக்க வைக்கவே தேவை கிடையாதுங்க. அப்படியேவும் நீங்கள் இம்மிடியேட்டாக சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு வந்து தக்காளி சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றது நான் ட்ரை பண்ணதில்லை. தக்காளி சட்னி மட்டும்தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா இது வந்து அடிக்கடி பண்ணுவீங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி மட்டும் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதுக்கு வந்து ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு காஞ்ச மிளகா, நீங்கள் நிறைய வேணாலும் போட்டுக்கலாங்க உங்களுக்கு காரத்தை பொறுத்து. அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், இதுமே ஃப்ளேவருக்கு தான். ஸோ அளவெல்லாம் கிடையாது. நீங்கள் கையிலே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். உப்பு. இது வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம். நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், அரைச்சிட்டேன். இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி வெள்ளை உளுந்து இந்த மாதிரி வெள்ளை உளுந்தில் பண்ணது கிடையாதுங்க. ஏன்னா கருப்பு உளுந்து தானே ரொம்ப ஹெல்த்தி வெள்ளை உளுந்தை விட. ஸோ அதனால் நான் வந்து கருப்பு உளுந்தில் தான் பண்ணுவேன். உளுந்தாங்களி அப்புறம் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப என் பசங்களுக்கு வந்து உளுந்தாங்களியை விட இந்த தான் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் இது வந்து அடிக்கடி கொடுக்குறது. உளுந்தாங்களியில் கொஞ்சம் இனிப்பெல்லாம் சேர்ப்போம்ல, இதில் வந்து அதெல்லாம் எதுவும் சேர்க்காமல் பண்ணுவோம். இந்த இது கூட ஃப்ளேவருக்காக வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்குங்க. அதனால தான் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அடை மாதிரி ஊற்றி வேணுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாங்க. ஊற்றிடலாம். இதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுவேன். ஏன்னா உளுந்து அப்படின்றதுனால. இல்லைன்னா நீங்கள் நெய் ஊற்றி கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெந்துருச்சுங்க. நம்ம திருப்பி போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். அப்படின்னா தான் சாப்பிட நல்லாயிருக்கும். உளுந்தாங்களி வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஏன்னா நிறைய பசங்களுக்கு பிடிக்காது உளுந்தாங்களி. அப்படி இருக்க பசங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி உளுந்து அடை மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு போதும். நானுமே பசங்களை அப்படி தான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் உளுந்தாங்களி சாப்பிட்றீங்களா இது சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் 2 பேருமே இதுதான் சொல்கிறாங்க. அதனால தான் இது பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஒன்றே ஒன்று தான் சாப்பிடுவாங்க. பட் பரவாயில்ல போதும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உளுந்து வந்து கண்டிப்பாக பெண் குழந்தைங்க சாப்பிடணும் இல்லையா? ஏதோ ஒரு இதில் உளுந்து போனால் ஓகே. உளுந்த வடைக்கு இது எவ்வளோ தங்கம். ஏன்னா உளுந்த வடைனா எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரைலாம் பண்ணுறோம். இதெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுல்ல. அதனால் அதை கம்பேர் பண்ணுறப்ப இது ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த சைடு கொஞ்சம் நேரம் இதாகட்டும். தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்றலாம். சூப்பராக இருக்குது. என்னோடய ஃபேவரட். இப்போலாம் வந்து வாரத்துக்கு ஒரு 4 நாள் இந்த அடை தான் பண்ணி சாப்பிட்றேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது.
ஸ்ருதி வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஷிபானி வந்தா. ஸோ அதனால் அவளுக்கு வந்து கதவை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, நீ சாப்பாடு வச்சு சாப்பிட்டுக்கோ, நான் போய் ஸ்ருதியை போய் பிக்கப் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். இப்போ வந்து ஸ்ருதி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டோன்னே இம்மீடியட்டாகவே வந்து அவளுக்கு கான்சர்ட் கிளம்பணும். இப்போ நாங்கள் பேரண்ட்ஸ் வந்து இம்மீடியட்டாக போக தேவை கிடையாது. நம்ம வந்து ஒரு மணி நேரம் கழித்து போனோம் அப்படின்னா போதும். அவளை 5:15 வந்து ட்ராப் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளை ஒரு 6:30 கிட்ட வர சொல்லியிருந்தாங்க. எந்த ஷூ போட அப்படின்னு தெரியல அவளுக்கு. அதனால் வந்து இந்த 3 ஷூ எடுத்துகிட்டு போகிறேம்மா, அங்கே என்ன ஷூன்னு கேட்டு அதை மட்டும் நான் போட்டுட்டு அப்படியே உள்ளே போகிறேன், நீங்கள் மற்றதை வீட்டுக்கு ரிட்டன் கொண்டு வந்துருங்க அப்படின்னா. இந்த டிஷர்ட் வந்து ஸ்கூல்லே கொடுத்துட்டாங்க. அந்த இதுலேயும் அந்த வியோலா டீம் அந்த இதுலேயே வந்து கொடுத்துட்டாங்க. முன்னாடி வந்து பிளாக் கலரில் டிஷர்ட்டோ அப்படி இல்லைன்னா ஃப்ராக் அந்த மாதிரி நாங்கள் தான் எடுப்போம். ஆனால் அந்த டைம் வந்து அவங்களே கொடுத்ததுனால அதை போட்டே வந்து அவள் போயிட்டா. நான் வந்து ட்ராப் பண்ண வரல அப்படின்ட்டேன் ஹஸ்பண்ட்டை. நீங்கள் மட்டும் போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஏன்னா இது முடிகிறதுக்கு கண்டிப்பாக லேட் ஆகும். ஸோ வந்ததுக்கப்புறம் என்னாலலாம் வேலை பார்க்க முடியாது. ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அப்படின்னா அப்படி தூங்கிடலாம். அதனால தான் வந்து கொஞ்சம் அவங்கள மட்டும் போக சொல்லியாச்சு. இப்போ கொஞ்சம் இந்த இது மட்டும் டிஷ்வாஷர் மட்டும் ஆன் பண்ணணும், மற்ற எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. எல்லாருமே சாப்பிட்டாச்சு. ஸோ கிச்சன் எல்லாம் க்ளீனப் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அந்த டிஷ்வாஷரை மட்டும் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்படியே நானுமே ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து கிளம்பிடலாம். பாப்பா வந்து ஒரு 6:30 மணிக்கு வந்து 6:20க்கு கேட்டை ஓப்பன் பண்ணிடுவாங்க. 6:30 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஷிபானி வரேன் அப்படின்ட்டுருக்கா. மோஸ்ட்லி வரமாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாள். ஆனால் என்னென்னா, அந்த வெள்ளிக்கிழமை டு திங்கக்கிழமை வரையும் பிள்ளைங்களுக்கு லீவு, கண்டினியூஸாக 4 நாள் லீவு. அதனால் வந்து படிக்கிறதுலாம் படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் வரேன் அப்படின்னா. இந்த யூஸ்வலாகவே ஸ்ருதிக்கு வந்து கான்சர்ட்லாம் இருக்கும்போது அவங்க அக்கா கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாள். அவளுக்கு அவங்க அக்கா வரணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாள். அதனால் சரி இன்றைக்கி நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு வந்து அவளுமே சொல்லியிருந்தா. இந்த இயர் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணாங்க இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு கான்சர்ட் இது. இதுக்கப்புறம் வந்து ஸ்கூலில் வைக்க மாட்டாங்க, வேறு ஸ்கூலில் தான் வைப்பாங்க. எல்லா ஸ்கூல் பசங்களுமே வருவாங்க. ஸோ அதனால் அது முடிகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்ருதி அவங்க மொத்தம் 4 டீம் இருக்குது. வியோலா, வயலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டீம் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்ருதி அவங்க டீம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. Photos and videos are welcome, but please make sure your phone is on silent and no flash photography, please. We are... இன்னும் வந்து 3 லெவல் இருக்குது. ஃபஸ்ட்டு லெவல் பசங்க வந்து முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம பாப்பா தான் முடிச்சிட்டாலே, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது. மற்ற 3 லெவல் பசங்க எல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து வீட்டுக்கே கூட்டிகிட்டு போக முடியும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அவங்க உட்காந்துப்பாங்க. மற்றதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அப்படியே பசங்க வந்து பின்னாடி ஒரு வழி இருக்குது, அந்த வழியில் வந்து வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கூட்டிகிட்டு போகலாம். முடிஞ்சு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறது கிட்டத்தட்ட 7:45 கிட்ட வந்து ஆயிடுச்சு. சரிங்க, இதோட வந்து நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி